பெண்களுக்கு 1000 ரூபாய் மாசத்துக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி மக்கள் வரி பணத்திலேயே 1000 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கடனாளி ஆக்கினதான் இந்த ஆட்சியின் பெருமை. அந்த 1000 ரூபாய் இன்னைக்கு விற்கிற விலைவாசியில ஒரு வாரத்துக்குள்ளேயே காலி ஆயிடுது. மருத்துவ செலவு, படிப்பு செலவு, விலைவாசி உயர்வு, மளிகை ஜாமான், காய்கறி, இன்னைக்கு எத்தனை எல்லாம் விலைவாசி உயர்வு. அப்போ இந்த 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லி பெண்களே மூளைச்சலவை செய்து ஏமாற்றி உங்கள் வாக்குகளை பறித்து உங்கள் கணவர்மான் மூலம் டாஸ்மாக் மூலம் அந்த 1000 ரூபாய் மாசத்துல 5000 ரூபாய் இந்த அரசு திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமான இளம் விதவைகள் இருக்கின்ற ஒரு மாவட்டமாக மிகவும் மனவேதனையோட நான் பதிய வைக்கிறேன். நாமக்கல் மாவட்டம் ரொம்ப ரொம்ப மனவேதனையோட நான் பதிய வைக்கிறேன். ஏன்னா மதுவுக்கு அடிமையானவர்கள் நிச்சயமாக ரொம்ப நாள் வாழ முடியாது. இன்னைக்கு அவங்க மதுவுக்கு அடிமையானதன் காரணமாக இன்னைக்கு அவங்க குடும்பத்தை அடிமையாக்கி விட்டு சென்று விட்டார்கள். அந்த அளவு இன்னைக்கு தெருவுக்கு 10 டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை, இன்னைக்கு கஞ்சா, ஆன்ஸ், எத்தனை. அப்போ இளைஞர்கள் சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டியவர்கள், சிந்திக்க வேண்டியவர்களை மதுவும் கஞ்சாவும் கள்ளச்சாரத்தையும் கொடுத்து மூளையை மழுக வச்சு கேள்வியே கேட்காம நீங்க எல்லாரையும் முடக்கி வச்சிருக்கிறது இந்த அரசு. கேட்டா முதல் கையெழுத்தில் நாங்கள் டாஸ்மாகை ஒழிப்போம் என்று ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி சொல்றாங்க. ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் முடிய போகுது. கையெழுத்து போட்டாங்களா? எங்காவது ஒரு டாஸ்மாக் கடை மூடப்பட்டதா? கேள்வி கிடையாது. இந்த மாதிரிதான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. மக்களாகிய நீங்கள் தெளிவாக இருக்கணும் சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். எந்த கட்சி உண்மையான கட்சி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வார்கள், சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார்கள் அப்படின்றத நீங்க சிந்திங்க. கடவுள் நமக்கு 6 அறிவு படுத்தது நம்மள சிந்திப்பதற்கு. இன்னைக்கு வெறும் இலவசங்களுக்கும் ஏமாற்றும் பேச்சுவார்த்தைக்கும் நீங்க மயங்க கூடாதுன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்து இந்த ஆட்சி வந்திருக்கு. ஏதாவது வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்காங்களா? நீட் எக்ஸாம் ஒழிக்கப்படும், முதல் கையெழுத்தே நீட் எக்ஸாம் தான் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா அந்த நீட் எக்ஸாமை கொண்டு வந்ததே இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர், அவர் பேர் என்ன, காந்தி செல்வன் அப்படிங்கிறவர் தான். அவர் அந்த நீட் தேர்வை கொண்டு வந்தவர் என்பது அவமானத்தை தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயமா நான் பதிய வைக்கிறேன். கொண்டு வந்ததே இவங்க தான். அப்ப எப்படி நீட் எக்ஸாம் நீங்க ஒழிப்பீங்க? வந்தவொடனே எப்படி முதல் கையெழுத்துல நீட்டை ஒழிப்பீங்க? அப்ப இதெல்லாம் ஏமாற்று வேலையா இல்லையா? அப்ப ஏன் மக்களை ஏமாற்றுகிறீங்க, பொய் சொல்றீங்க? இன்னைக்கு இந்தியா முழுக்க நீட் தேர்வு எல்லா மாநிலத்திலும் இருக்கு, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்க. நிச்சயம் நான் சொல்றேன், இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், நீட் எக்ஸாம் ஒழிக்க முடியாது. யாரு நினைச்சாலும் அதை நீக்க முடியாது. இதுதான் உண்மை. இவங்க வெறும் அரசியல் பண்ணும், இதை வச்சு ஓட்டு வங்கியை வாங்கணும்னு சொல்லி ஏமாத்தி பொய் வாக்குறுதியை சொல்றாங்க. இதுல எந்த உண்மையும் இல்லை என்பதை மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நல்ல புரிஞ்சுக்கிட்டு மாணவர்களை நல்ல படிக்க வைங்க. இன்னைக்கு படிக்க வச்சு அவங்களை கொண்டு வந்தா இந்தியாவிலேயே புத்திசாலியான மாணவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்பர் 1 இடத்துக்கு வருவாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அவங்களை சிந்திக்க விடுறதுல, அவங்கள யோசிக்க வைக்கிறது இல்ல, குழப்பறது. எதுக்கு நீட்டுக்கு படிக்கிறீங்க, அதான் வரப்போது இல்ல, இப்படியே குழப்பி அவங்கள இன்னைக்கு ஒழுங்கா படிக்க கூட முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நீங்க குழப்பத்தைக்கு கொண்டு வராங்க. யாரும் அதை நம்பாதீங்க. நிச்சயமாக பொய் சொல்கின்ற ஆட்சியாளர்கள் தான் இங்க அதிகமாக இருக்கிறாங்க என்பதை மனவேதனையோட நான் சொல்றேன். இன்னைக்கு பாருங்க, முதலமைச்சர் டெல்லி போயிருக்கார். எதுக்காக? நிதி ஆயோக் மீட்டிங்ல கலந்து கொள்றதுக்கு. இது 5வது வருஷம், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறார். 4 வருஷமா அவர் போவே இல்லை. இதுக்குதான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் கேள்வி கேட்டிருக்காங்க, இவ்வளவு நாள் போல இப்ப மட்டும் போறீங்கன்னு. இன்னைக்கு எல்லா பக்கம் ரெய்டு தெரியுமா உங்களுக்கு? சுத்தி சுத்தி ரெய்டு போயிட்டு இருக்கு சென்னை எல்லார் வீட்லயும், ஆட்சியாளர்கள் வீட்டுல. அதனால இன்னைக்கு அனைத்து பேருமே பயந்து, அந்த ரெய்டுகளுக்கு பயந்து இருக்கின்ற ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிற
ஆண்டவர்கள், ஆட்சி செய்பவர்கள் அனைவரும் எல்லார் மேலேயும் ஊழல் நிச்சயமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறேன். கேப்டன் எப்பயுமே சொல்வார்ல, உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறவங்க ரொம்ப நாள் நிச்சயம் வாழ முடியாது என்பதற்கு நீதிமானாக இருந்து கேப்டனே அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். இன்னைக்குதான் கனிமொழி போய் நிதி அமைச்சரை பார்த்திருக்காங்க. எதுக்காக பார்த்திருக்காங்கன்னு பார்த்தா, செங்கல் மேல இருக்கிற வரியை குறைக்கணுமா. அதான் ரொம்ப முக்கியமா. களிமண் செங்கல், சாம்பல் செங்கல், உபயோகமே இல்லாத செங்கல், இதுக்கெல்லாம் வரி குறைக்கணுமா. அவங்க போய் பார்த்தது வேற விஷயம், வெளியே வர்றது செங்கல் மேல் இருக்கின்ற வரியை குறைக்கணும். கனிமொழி அவர்களே, நீங்க தான் சொன்னீங்க இளம் பெண்கள் அதிகமா விதவைகளா இருக்காங்க தமிழ்நாட்டுல, வந்தவொடனே டாஸ்மாக் மூடுவோன்னு சொல்லிட்டு இவங்களே இன்னைக்கு 2 டிஸ்லரிஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க, மதுபான ஆலைகள். தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? 2 ஆலைகள் இன்னைக்கு கனிமொழி அவர்கள் ஓபன் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னைக்கு எம்பியா இருக்கீங்க, அமைச்சர்களை சந்திக்கும் பொழுது நீங்க கேட்க வேண்டியது, தமிழ்நாட்டில் டாஸ்மாகை நிரந்தரமாக மூடுங்கள், எங்களுக்கு மருத்துவத்தையும் கல்வியும் இலவசமா கொடுங்க, மணல் கொள்ளையை முற்றிலுமாக எங்க தமிழ்நாட்டில் தடுக்கணும், கனிம வள கொள்ளையை தடுக்கணும், ஒரு லஞ்சம் நேர்மையான இல்லாத ஒரு நல்ல ஆட்சி வர்றதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கணும். அவங்க இதெல்லாம் விட்டுட்டு செங்கல் வரிய குறைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு காமெடியா தான் இன்னைக்கு மக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாடு முழுக்க எல்லா செலிபிரிட்டிஸ் பாருங்க, விவாகரத்து விவாகரத்து பாத்தீங்களா? எல்லாரும் எல்லா சினிமா பீப்புள் இன்னைக்கு அது எவ்வளவு வருஷம், 20 வருஷம் வாழ்ந்துட்டு விவாகரத்து. ஏன்னு தெரியல. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், உண்மையான புரிதல் இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள. ஈகோ இருக்கக்கூடாது, நீ பெருசா நான் பெருசா இருக்கக்கூடாது, புரிதல் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். அதான் வாழ்க்கை. நீ இன்னைக்கு இப்படியா நான் அப்படின்னா எப்படி அது குடும்பம் வழங்கும்? ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அந்த புரிதல் இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள. அந்த புரிதல் இருந்தால் இந்த விவாகரத்து எல்லாம் தூசி மாதிரி, எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கின்ற அந்த தில்லு ஹஸ்பண்டுக்கும் சரி ஒய்ஃப்க்கும் சரி வந்துடும். அது இளைஞர்கள், பெண்கள், மாணவிகள் இதை என்னுடைய ஒரு அட்வைஸா நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லி இந்த பொதுக்கூட்டத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். அது இன்னைக்கு ஈகோ இல்லாம நீங்க வாழுங்க. அந்த வாழ்க்கையை இனிமையானதா சொர்க்கமா இங்கே, அந்த சொர்க்கத்தை இங்கே நீங்க பார்க்கலாம். செத்த பிறகுதான் சொர்க்கம் பார்க்கணும்னு இல்லை. அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த புரிதல் இருந்தால் அந்த சொர்க்கம் இந்த பூமியிலேயே உங்க கண்ணுக்கு தெரியும். அதுதான் முக்கியம் அப்படின்றத சொல்றேன். இப்போ நாமக்கல் மாவட்டத்திற்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் வந்திருக்கேன். எதற்காக வந்திருக்கேன்னா, கட்சியினுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நேற்று ஈவினிங் நடந்தது. நீங்கள் எல்லாரும் அங்கே இருந்தீங்க. அதுக்காக இங்கே வந்திருக்கிறேன். இப்போது உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதில் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கேட்குறீங்க 2026 தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன என்று. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கட்சியினுடைய வளர்ச்சியை மட்டுமே இப்போ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் நாங்கள் ஒரு மாபெரும் மாநாடு நடத்த இருக்கிறோம். அப்பொழுது உறுதியாக தேமுதிக யாருடன் கூட்டணி அமைத்திருக்கிறது, எத்தனை தொகுதி, யார் வேட்பாளர் என்பதெல்லாம் உங்களுக்கு அறிவிப்போம். அதுக்கு முன்னாடி 234 தொகுதிக்கும் தொகுதி பொறுப்பாளர்களை அறிவித்து அதற்கான பணிகளை அடுத்த வாரத்தில் தொடங்க இருக்கிறோம். அதற்கப்புறம் சுற்றுப்பிரயாணம் தமிழ்நாடு முழுக்க விஜய பிரபாகர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், நேரடியாக எங்கள் தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்கின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க. அதற்கு பிறகு தாங்க அந்த கூட்டணியை பற்றி நாங்கள் சொல்லணும். அடுத்துங்க, இந்த அரக்கோணத்தில் இளம்பெண் ஒருவர் ஆமாம் பார்த்தேங்க. பாலியல் வன்கொடுமை மிக மோசமாக போயிட்டுருக்குங்க. இப்போ தான் பொள்ளாச்சி வழக்கில் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை நமது நீதி அரசர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நான் தலை வணங்குறேன். பெண்களை இன்றைக்கி தவறாக பயன்படுத்துகிற நிலை நிச்சயம் மாறணும். தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இது இருக்குது. அதுக்கு மிக முக்கிய காரணம் மது, கஞ்சா. இதுதான், வேலை இல்லை. ஸோ வெட்டியாக டைம் பாஸ் பண்ண தெரியாத இளைஞர்கள் இந்த மாதிரி போய் தவறான பாதையில் போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குங்க.
அதனால் இன்னைக்கு திமுகவை சேர்ந்த ஒருவரை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. அவரை கட்சி பதவியிலிருந்து நீக்கியிருக்காங்க. இது மட்டும் பத்தாதுங்க, கடுமையான தண்டனை வழங்கும் போது தான், எப்படி இப்போ பொள்ளாச்சி வழக்கில் ஆயுள் தண்டனை எப்படி கொடுத்துருக்காங்களோ அது போல் இந்த மாதிரி தவறுகள் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை வழங்கும் போது தான் இதற்கு நிரந்தரமாக தீர்வு காண முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே ஒட்டுமொத்த பெண்களின் சார்பாக இது போன்ற செயல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த வழக்கில் அவருக்கு முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு, காவல்துறை கைது பண்ணுறது. ஏன்னா இது பாலியல் வழக்கு ஒரு தொடர்பு இல்லை. இது எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக அரசாங்கம் ஒரு கைது பண்ணியிருந்தா அவருக்கு பெயில் கிடைச்சிருக்காரு, பெயில் எடுத்துட்டாரு. இது மாதிரி குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கோ இல்லை சாட்சிக்கு அழைக்கிறதுக்கோ வழி இருந்துச்சு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இப்போ வேணால் பெயில் வாங்கி வெளியே போகலாங்க. ரொம்ப நாள் திருட வெளியே வாழ முடியாது. கேப்டன் எப்பயும் சொல்கிற மாதிரி உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகும். தவறு செய்தவர்கள் நிச்சயமாக அந்த தண்டனையை கட்டாயம், இப்போ இல்லைனாலும் இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே கட்டாயம் கிடைக்குங்கள். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி அவங்க ஆளுங்கட்சி சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குதுன்னு ஜாமீன் வாங்கலாம். ஆனால் நிச்சயமாக தவறு செய்தவர்களுக்கு உரிய தண்டனை கட்டாயம் கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்காரு. நேற்றே நான் அதை பற்றி நான் பேசினேன். கடந்த 5 வருஷமாக நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு. முதல் முறை அவங்க மினிஸ்டர் அனுப்புனாங்க. செகண்ட் டைம் அவங்களுக்கு அனுப்புனாலும் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அவங்க கொடுக்கல. கடந்த முறை அவர் ஒரு வாட்டி ஃபாரின் போயிட்டாருன்னு விளக்கம் சொல்கிறாங்க திமுகவில். பட் இந்த முறை அவரே நேரடியாக செல்ல இருக்கிறார். அதுக்கு கேட்டால் 2261 கோடி கல்வி நிதி கவர்மெண்ட்லேருந்து வரணும், மத்திய அரசுலேருந்து. அதை பெறுவதற்கு போகிறோம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி மத்திய அரசிடம் கேட்டு பெற்று தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியை பெற்று வருகிறாரா, இல்லை தன்னுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய கட்சியின் லாபத்துக்காக செல்கிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். டாஸ்மார்க்கில் இந்த இடி ரைடு நடந்தது. ஆமாங்க. இந்த சமயத்தில் டாஸ்மார்க்கில் இருக்கிற நிதியை பயன்படுத்தி படத்திற்கு முதலீடு செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. இல்லை, அதனால தான் ரெய்டு போயிட்டுருக்குங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி எவ்வளோ பேர் வீட்டில் ரெய்டு. எல்லாருமே சென்னையில் வெளியூர்களுக்கு சென்று விட்டார்கள்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகாஷ் அப்படிங்கிறவருக்கு. அவர் தான் 3-4 படம் எடுக்கிறதா அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. யாரெல்லாம் ஹீரோஸ்க்கு அட்வான்ஸ் கொடுத்தாரோ அவங்களையும் இன்றைக்கி விசாரிக்கிற ஒரு நிலைமை இடி ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால தான் சொல்கிறாங்க, மக்கள் பணத்தை ஊழல் செய்து அதன் மூலம் யாரும் இங்கே தப்பிச்சிட முடியாதுங்க. அதனால் நிச்சயமாக தவறு செய்பவர்கள் தண்டனைக்கு உரியவர்களாக நிச்சயம் வருவார்கள் என்பதில் மாற்று கருத்தில். அது யாராக இருந்தாலும் சரிங்க, யாராக இருந்தாலும் தவறு செய்தால் தண்டனை அனுபவித்து தான் தீரும்.